மணிரத்னம் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் உருவாகியிருக்க தக்லைஃப் படத்துடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்திருந்துச்சு. அப்போ படத்துடைய பாடல்கள் மேடையில் பாடப்பட்டிருந்துச்சு. நடிகர் கமல்ஹாசனுடைய மகள் ஸ்ருதி ஹாசன், பின்னணி பாடகியான சின்மய் உள்ளிட்டவங்க மேடையில் பாடியிருந்தாங்க. படத்தில் பிரபல பாடகியான தீ பாடிய முத்தமழை என்ற பாடலை சின்மய் அந்த மேடையில் பாடியிருந்தாங்க. அன்னைக்கு பாடகி தீ வர முடியாத காரணத்தினால தான் சின்மயை பாட வச்சிருக்காங்களாம். அந்த பாடலை தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் சின்மய் தான் பாடியிருக்காங்க. இசை வெளியிட்டப்ப மேடை நிகழ்ச்சியில சின்மய் பாடிய பாடலுடைய வீடியோ சமூக வலைத்தளத்துல வைரல் ஆகிட்டு வருது. அவங்க பாடியதும் நல்லா தான் இருக்கு, அவங்களே பாட வச்சிருக்கலாமேன்னு கமெண்ட்டுகள் சோஷியல் மீடியால நிறைய வந்துட்டு இருக்கு. தமிழ்ல ஒரிஜினலா பாடிய தீய குறைச்சி மதிப்பிடுறது போல சின்மயும் தீயும் கம்பேர் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. தமிழ்ல பாட்டு பாடுறதுக்கு சின்மய்க்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தான் இதற்கு காரணம்னு ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் இப்படி ஒரு சர்ச்சை தேவையில்லாம உருவாக்கப்பட்டிருக்கிறதா மணிரத்னம் கோபத்துல இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே கர்நாடகாவில் கமல் பேசிய பேச்சால தக்லைஃப் படத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது போதாத குறைக்கு இப்படி ஒரு சர்ச்சையை ஏன் உருவாக்குறீங்கன்னு மணிரத்னம் கோபத்துல கேட்டுக்கிறதா சொல்லப்படுது.